நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரு காமனான பொருள் தான் அம்ப்ரெல்லா குடை. இந்த அம்ப்ரெல்லா வந்து நம்ம அதிகமா மழைக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. அம்ப்ரெல்லா என்ன பர்ப்பஸ்க்காக கண்டுபிடிச்சாங்க? வெயிலுக்கா? மழைக்கா? அப்படிங்கிற விடைக்கு நமக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னா, நம்ம அம்ப்ரெல்லாவோட ஹிஸ்டரிய பார்க்கணும். இந்த வீடியோல அம்ப்ரெல்லாவோட இன்ட்ரஸ்டிங்கான ஹிஸ்டரிய தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அம்ப்ரெல்லாவோட ஹிஸ்டரி வந்து கோடை காலத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஆன்சியன்ட் எஜிப்து, மெசபடோமியா, சைனாலலாம் அந்த காலத்துல கொடை வந்து முதல்ல வெயிலுக்காக தான் கண்டுபிடிச்சு, வெயிலுக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ உள்ள கொடையெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸ்ல நார்மல் கிளாத்ல தான் இருக்கும். பெரிய சைஸ்ல இருக்கும். அதுக்கு பேராசோல்னு சொல்லுவாங்க. பேராசோல்னா கிரீக் மொழியில வந்து அகைன்ஸ்ட் சன்லைட், சூரிய வெப்பத்துக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். அந்த காலத்துல கொடைய ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது தன்னுடைய ஸ்டேட்டஸை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு கொடைய ஒரு ஐக்கானா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல வந்து மேல் மட்டத்தினர், கீழ் மட்டத்தினர் அப்படி 2 பிரிவா பிரிச்சிருப்பாங்க மனிதர்கள. அதுல மேல் மட்டத்தினர் மட்டும் தான் கொடை யூஸ் பண்ணுவாங்க. கீழ் மட்டத்தினர் வந்து அவங்களுக்கு கொடை பிடிச்சிட்டு போற மாதிரி தான் ரூல் இருந்தது. மனிதர்களுக்கு இடையில எவன் மேல் மட்டம், கீழ் மட்டம்னு பார்க்குறானோ அவன் தான் ஆக மட்டம். எல்லாருமே ஈக்குவல் தான். உயிர் பெயர்ச்சுனா எல்லாமே கிடைமட்டம் தான். எல்லாருமே கிடைமட்டம் தான். ஐ மீன் ஹாரிசான்டல் தான். அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ரூல் இருந்தது. அவங்க தன்னோட ஸ்டேட்டஸை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அது ஒரு ஐக்கானா, கொடைய ஒரு ஐக்கானா யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப பழைய மூவிலாம் பார்த்தீங்கன்னா, ஜமீன்தார் இந்த மாதிரி ஜமீன் பரம்பரை அவங்கலாம் பார்த்துருப்பீங்க. ஜமீன் பின்னாடி ஒருத்தர் கொடை பிடிச்சிட்டு போவாரு. அவங்க மேல் மட்டத்தினர், இவங்க கீழ் மட்டத்தினர். அந்த மாதிரி தான் அந்த காலகட்டத்துல இருந்தது. இதை தான் நம்ம ஸ்டேட்டஸ் சிம்பிள்னு சொல்றோம். அவங்களோட ஸ்டேட்டஸை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு ஐக்கானா கொடை யூஸ் பண்ணியிருக்காங்க. யூரோப்லலாம் 18ஆம் நூற்றாண்டுல தான் கொடையை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போலாம் பெண்கள் வந்து அந்த காலகட்டத்துல பெண்கள் வந்து கொடைய ஒரு ஃபேஷன் பொருளா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஷன் பொருளா தான் பார்த்துருக்காங்க. ஐ மீன் அவங்க வெளியே போகும்போது கண்ணாடி முன்னாடி பல வினாடிகள் நின்று அவங்க செஞ்ச வேலை வேஸ்ட் ஆயிரும்ல, அது வந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வெயிலுக்காக தான். வெயிலில் போகும்போது மேக்கப் கலைஞ்சிரும்ல, அதை பாதுகாக்கிறதுக்காக தான் கொடை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள கொடைலாம் பெரிய சைஸில் ரொம்ப டெக்கரேட்டிவாக ரொம்ப அலங்காரம் பண்ண மாதிரி இருக்கும். அவங்க ஃபேஷன் பொருளாக யூஸ் பண்ணாங்களே அந்த மாதிரி கொடைலாம் அப்படி தான் இருக்கும். முதல்ல சைனாக்காரன் தான் கொடையில் வேக்ஸை தடவி தண்ணி உள்ளே போகாமல் வாட்டர் ப்ரூஃப் மாதிரி ரெடி பண்ணி அவன் தான் முதல்ல கொடையை மழைக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தான். சைனாக்காரன் தான் இருக்குல்ல வித்தியாசமாக யோசிக்கிறேன். அவன் தான் முதல்ல கொடைக்கு மேலே வேக்ஸை தடவி கொடைய மழைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்தேன். எனக்கு இந்த கேள்வி வர காரணமாக இருந்தது ஒரு பழமொழி தான். அது என்ன பழமொழின்னு பார்த்தீங்கன்னா, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரில கொடை பிடிப்பானாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி தான். இது வந்து மனிதனோட குணாதிசயத்தை சுட்டிக்காட்ட ஒரு பழமொழி. என்ன மாதிரி குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கஷ்டப்பட்டு இருக்க ஒரு மனுஷன் திடீர்னு வசதி வாய்ப்பு வந்தான்னா அவன் தலைகால் தெரியாமல் ஆடுவான், ரோட்டில் நடக்க மாட்டான், யாரையும் மதிக்க மாட்டான், யார் பேச்சையும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர்ல அதை குறிக்கிறதுக்காக அந்த பழமொழி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தங்க பாக்கெட்டில் ஒரு 10 ரூபா வந்துருச்சுன்னா ரோட்ல நடக்க மாட்டான், யாரையும் மதிக்க மாட்டான். அவன் என்னமோ நாட்டுக்கு ராஜா மாதிரி யார் பேச்சையும் கேட்க மாட்டான், யாரையும் மதிக்க மாட்டான். ஆனால் அந்த 10 ரூபாய்க்கு டீ கூட வாங்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா டீயே 15 ரூபா ஆயிடுச்சு. இந்த மாதிரி கேரக்டரை குறிக்கிறதுக்கு தான் அந்த பழமொழி யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த பழமொழியில் என்ன டவுட் வந்தது அப்படின்னா, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திலையும் கொடை பிடிப்பான் அப்படிங்கிற வேர்டு தான். ஓகே, மழை நைட்லேயும் வந்தால் கொடை பிடிக்கிறது நார்மல் தான், அதுக்கு ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு இந்த வீடியோ மேக் பண்ண காரணமாக இருந்தது. அப்போ கொடை வந்து எதற்காக கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்த வீடியோ மேக் பண்ண காரணமாக இருந்தது. ஓகே, உங்கள் வீட்டில் என்ன கலர் கொடை யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் மழைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களா, வெயிலுக்கு யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். கன்க்ளூஷன் என்னன்னா, கொடை வந்து வெயிலுக்கு தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபேஷன் பொருளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டஸ் சிம்பிளை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இன்ஃபோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் சைனிங் ஆஃப், கீப் லேர்னிங், கீப் எக்ஸ்ப்ளோரிங்.